இராததும் உங்கள் விருப்பம். இதில் எந்தவித கட்டாயமும் இல்லை. வணக்கம் உண்மையான உறவுகளே. நம்மளோட எஸ்பிஓல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வீடியோ பார்க்க கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளோட எஸ்பிஓ அதை புரிஞ்சுக்கிட்டு குறைச்சு ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் எப்படியாவது நம்மளோட எஸ்பிஓல சரியான முறையில் வீடியோஸை பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு வழியில் 3 வீடியோ கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு வீடியோ கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ நம்ம எப்படி வீடியோ பார்க்க போகிறோம் அதை பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இவ்வளவு எளிமையாக கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சரியான முறையில் வீடியோஸை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த பின்ட் மெசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா மேலே, இதுதான் நோட்டீஸ் போர்டு. இந்த பின்ட் மெசேஜ் டச் பண்ணுங்கள். மேலே sboweb.org.in வீடியோ டாஸ்க் இப்படி இருக்கும். ஓகேவா, இதை டச் பண்ணுங்கள். ஸோ டச் பண்ணதும் உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு க்ரீன் கலரில் ப்ளே வீடியோன்னு இருக்கும். நான் தமிழில் கொடுத்துருக்கனால வீடியோவை இயக்கும்னு இருக்கும். நீங்கள் இந்த ப்ளே வீடியோவை டச் பண்ணுங்கள். உங்களுக்கு டைரெக்டாகவே இதில் வீடியோ ப்ளே ஆகிரும். பிரச்சனை இல்லாமல் சரியாக நீங்கள் வீடியோ பார்க்கலாம். நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது தான், அரை மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது தான். நீங்கள் டைமை பார்த்துக்கோங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வீடியோ சேஞ்ச் ஆகிரும். சரியா, வேறு எதுவும் பண்ண வேண்டாம். நான் இந்த ஒரு வீடியோவுக்கு மட்டும் உங்களுக்கு கண் முன்னாடியே காமிக்கிறேன். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. சரியா, இந்த ஒரு வீடியோவிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன எரர் வருதுன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். வீடியோ டாஸ்க் எப்படி இருக்க போகுது, என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவீங்க. அவங்களுக்காக தான் நான் ட்ரை பண்ணி இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ போட்டதுனால எல்லாரும் அவசரமாக போய் பார்க்காதீங்க. ஸோ ரிலாக்ஸாக உங்களுக்கு வந்துட்டா, வரலையா பொறுமையாக இருங்க. இதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் சரியான முறையில் வீடியோ பார்க்கலாம். வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அதை சரியாகவே சொல்லியிருப்பேன். சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னென்னா பொறுமையாக இருக்கிறது. சரியாக நம்ம அரை மணி நேரம் பொறுமையாக இருக்கணும். 10 வீடியோ அரை மணி நேரமும் சரியாக கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணியிருக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணணும். சரியா, எஸ்பிஓ ஐடி சரியான முறையில் போடுங்க. அந்த எஸ்பிஓ ஐடியை தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகுது. இன்றைக்கி வீடியோ பார்க்குறீங்கன்னா சராசரியாக நாளைக்குள்ள உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். இதுதான் வரைமுறை இப்போதைக்கு. சரியா, ஸோ ஏதாவது ஒரு சின்னதில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக போச்சுன்னா 2 நாளுக்கு வீடியோ பார்த்துருக்கீங்க, இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க, நாளைக்கு தான் உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகலைன்னா உங்களுக்கு 2 நாளுக்கு உள்ள அமௌண்ட்டு ஒரே நாளில் ஆட் பண்ணி விடுவாங்க. அதனால் எந்த வித பயமும் வேண்டாம். சரியா, அப்படி ஆட் பண்ணியிருக்காங்களா, ஆட் பண்ணலையா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ கமெண்ட் பண்ணி வீடியோ பார்த்து பணம் வரலை, 2 நாள் நாங்கள் வெயிட் பண்ணுறோம், 3 நாள் நாங்கள் வெயிட் பண்ணியிருக்கிறோம், அதே மாதிரி பணம் வந்திருக்கு அப்படிங்கிற எஸ்பிஓவில் இது உண்மையாக நடக்குதா இல்லையான்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. இப்போதைக்கு உள்ள நிலைமையே சொல்லாதீங்க. ஏற்கனவே 2-3 நாள் நீங்கள் வெயிட் பண்ணியிருப்பீங்க, பணமும் உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்களா, கண்கூட நீங்கள் பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு 10 வீடியோவும் தானாகவே மாறும். இதை தான் எல்லா மக்களும் எதிர்பார்த்தீங்க, அதே மாதிரியே கொடுத்தாச்சு. நம்மளோட எஸ்பிஓ என்றைக்குமே ஒரு சின்ன ஒரு தருணத்தில் கடினமாக இருக்கிற நேரத்தில் நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும். நெகட்டிவான ஃபீட்பேக் கொடுக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த எஸ்பிஓவில் அவ்வளோ ஃப்ராங்காக இருக்கிறனால மட்டும்தான் நம்மளால் தெளிவாக ஒரு உரிமையாக பேச முடியுது. ஒரே குடும்பமாகவே இருப்போம். சரி மக்களே, இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா இந்த வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்மளோட ரெக்கார்டிங்கை 10 வீடியோஸ் முடிஞ்சதும் நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் 10 வீடியோஸுக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நான் அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுக்கிறேன். ஓகேவா, வெயிட் பண்ணுவோம் உறவுகளே. ஓகே, வீடியோ கொஞ்சம் நேரமாக ப்ளே ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். என்ன பண்ணால் அமௌண்ட் ஆட் ஆகாதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். தெரியாத நபர்களுக்கும் நான் சொல்கிறேன், ஹோம் ஸ்க்ரீன் எடுத்து வச்சிங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகாது. நம்ம ஷார்ட் ரூட்டில் போகலான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த லிங்க்கை என்ன பண்ணுவீங்க, ஹோம் ஸ்க்ரீன் எடுத்து வைப்பீங்க. அப்படி எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிறதுல பிரச்சனை வந்துடும். எப்போவும் டெய்லியும் நோட்டீஸ் போர்டு லிங்க்குள்ளே போயிட்டு
குரூப்புக்குள்ளே போங்க. பின்ட் மெசேஜ்னு இருக்கும். அந்த பின்ட் மெசேஜ் உங்களுக்கு இல்லைன்னா டெலிகிராம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க, சரியாகிரும். 1. 2வது, நீங்கள் ஏதாவது தேவையில்லாமல் இந்த நேரத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா 11 மணியில் இருந்து 1 மணி வரைக்கும் வீடியோ பார்க்காதீங்க. இது என்னோட சஜஷன். அஃபிஷியல் டைம் வந்து வேறு. ஓகேவா? 11:45லேருந்து தொடங்கும். ஆனால் என்னோட இது என்னென்னா 11 மணியில் இருந்து 1 மணி இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வீடியோ பார்க்காதீங்க. 11 மணிக்கு முன்னாடியே நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சிருங்க. என்னால் அப்படி வீடியோ பார்க்க முடியலை, நான் டைமிங் ஓவர் ஆகிட்டு நான் டைமிங்கை மிஸ் பண்ணிட்டேன், இனிமேல் வீடியோ பார்த்து அமௌண்ட் ஆட் ஆகுமா ஆகாதா, இந்த மாதிரி முடியாத பட்சத்தில் நீங்கள் அந்த டைமிங்கை கடந்து வந்திருப்பீங்க. அதுக்கு பிறகு சரி நீங்கள் டைமிங் போயிட்டு நம்ம மேலே தான் தப்பு, நாளைக்கு பார்த்துக்கலான்னு இருப்பீங்க. நீங்கள் அன்னைக்குள்ளே வீடியோவை பார்த்துருங்க. சரியா? வீடியோ அமௌண்ட் ஆட் ஆகுச்சுன்னா நல்லது, ஆட் ஆகலைன்னா ஓகே, நம்ம மேலே தப்பு. முயற்சியை கைவிடாதீங்க. சரியா? நேரம் கடந்தாலும் வேலையை தொடருங்க. கண்டிப்பாக இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும். இதை மனசில் வச்சுக்கோங்க. SBOங்கிறது 0க்கும் ஓக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த நிறைய வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நிறைய பேர் ப்ரௌசர் இதெல்லாம் ரொம்ப க்ரோம் ப்ரௌசரில் தான் எல்லாமே SBO ரிலேட்டடாக கொஞ்சம் அதிகமாகவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஹிஸ்ட்ரியை கிளியர் பண்ணுங்கள், டேப்ஸை கிளியர் பண்ணுங்கள், ஒவ்வொரு இதையும் ஸ்டோரேஜ் வச்சுக்காதீங்க. சரியா? அதனால் உங்களுக்கு நல்லாவே ஸ்பீடாக தான் இருக்கும் சைட்டு. ஸோ இதில் கவனமாக இருங்க. ஓல்டு லிங்க் நோட்டீஸ் போர்டை சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ வாட்சிங் மெத்தட் இப்போதைக்கு இது தான் இருக்குது. நோட்டீஸ் போர்டில் வீடியோ வாட்சிங் மெத்தட் வேறு விதமாக கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? எப்போவும் ஆக்டிவாக இருங்க நோட்டீஸ் போர்டில். அதுதான் நம்மளுக்கு சேஃப்டி. ஓகே, நம்ம வீடியோ டாஸ்க்கை முடிச்சிட்டோம். நமக்கு ஸ்டாஃப் ஐடி, இமெயில் ஐடி, செலக்ட் டேட் இது தான் காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஸ்டாஃப் ஐடி இதில் நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுதான் முக்கியம். அமௌண்ட் ஆட் ஆகணுமா ஆட் ஆகக்கூடாதா? எனக்கு வேண்டான்னா ஓகே. அமௌண்ட்டு சரியாக ஆட் ஆகணும்னா SBO VD இது வந்து நார்மலாக நீங்கள் எல்லாருமே போட வேண்டியது. சரியா? இந்த SBO இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓவில் இந்த 0 கொடுக்குறீங்க. இதுக்கும் இந்த ஓக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு பார்த்தீங்களா? அந்த சென்டரில் இருக்கிற ஹோல் தான். இந்த ஹோலை கவனிச்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த ஓ தான் இங்கிலீஷில் உள்ள ஓ. 0வை கொடுக்கக்கூடாது. இந்த ஓ தான் SBO VD. 1750 வந்தீங்கன்னா இந்த பி, 6000 வந்தீங்கன்னா இந்த பி. இதுதான். நீங்கள் டைமண்டாக இருக்கலாம், கோல்டாக இருக்கலாம், ப்ரீமியம் சில்வராக எதுவாக இருந்தாலும் நீங்கள் என்ன ரூபா கொடுத்து என்ன பிளான் சூஸ் பண்ணீங்க. பேசிக் பிளான்னா இந்த பி, ப்ரீமியம் பிளான்னா இந்த பி. சரியா? இப்போது நான் பேசிக் பிளானில் தான் உள்ளே வந்தேன், ஆனால் நான் கோல்டில் தான் இருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? நான் எதில் வந்தனோ நான் அதை கொடுத்துருக்கேன். SBO VDP. இன்னொரு வீடியோவில் நானே தப்பு பண்ணிட்டேன். நம்மளோட உறவுகள் சரியாக நமக்கு கைட்னஸ் கொடுத்தாங்க. வீடியோ தவறாக கொடுத்துருக்கீங்க, SBO ஐடி தப்பாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நமக்கு எச்சரித்தாங்க. அதை நம்ம பார்த்து என்ன பண்ணோம்? தப்பு பண்ணிட்டோம். மறுபடியும் வீடியோ பார்த்து சரியான முறையில் சப்மிட் பண்ணோம்னா மறுபடியும் ஆகிரும். அதனால பிரச்சனை இல்லை. ஒரு தடவை தப்பு பண்ணிட்டீங்களா, மறு தடவை நீங்கள் வீடியோ பார்த்துருங்க. சரியா? அதுவே போதும். SBO BDP என்னோட ஐடியா கொடுக்குறேன். சரியா? ஓகே, என்னோட ஐடியா கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் இப்படி ஒரு தடவை கொடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா மேலே உங்களுக்கு அப்படியே ஷோ ஆகிரும். அது சரியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வழக்கமாக ஒரு தடவை தான் நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகிரும். சரியா? நான் டைப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்? இமெயில் ஐடி. என்னோடய இமெயில் ஐடியை கொடுத்தாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது டேட்டு. இந்த டேட்டு ரவுண்டில் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதுதான் கரண்ட் டேட்டு. ஸோ நான் டேட்டு தப்பாக கொடுத்துட்டேன். அப்படி நான் என்ன பண்ணுறது? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மறுபடியும் வீடியோ பார்த்துருங்க, சரியான முறையில் பண்ணுங்கள். சில பேர் நான் இமெயில் ஐடி தவறாக கொடுத்துட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணும்போதே தவறாக கொடுத்துட்டேன், இமெயில் ஐடி
நான் என்ன பண்ணுறது, சரியான இமெயில் ஐடி கொடுக்கவா, தவறான எப்படி கொடுத்துருந்தோன்னா அந்த இமெயில் கொடுக்கவான்னு கன்ஃபியூஸ் ஆகுவீங்க. அப்படி நீங்கள் குழப்பிக்க வேண்டாம். சரியான இமெயில் ஐடியை கொடுங்க. இமெயில் ஐடியில் தப்பு பண்ணிங்கன்னா பிரச்சனை வராது. நீங்கள் எஸ்பிஓ ஐடி கொடுக்குறதுலாம் தப்பு பண்ணால் பிரச்சனை வரும். டேட்டு கொடுக்குறதுலேயும் பிரச்சனை வரும். நாளைக்கு தவறாமல் உங்களுக்கு ஐடி அமௌண்ட் ஆட் ஆகாமல் போயிட்டுன்னா அந்த டேட்டை வச்சு தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சரியான முறையில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் சரியா? ஸோ இப்போது நீங்கள் நல்லா பார்த்துட்டிங்களா? இதுதான் உறவுகளே. இதை நல்லா கவனித்து நீங்கள் சப்மிட் கொடுத்துருங்க. சரியா? நான் இப்போ சப்மிட் கொடுத்துட்டேன். சில பேருக்கு சப்மிட் ஆகாதுன்னு சொல்லுவீங்க. சரியா? ஸோ அவங்களுக்கு நீங்கள் சப்மிட் பண்ணதும் இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். சரியா? ஸோ சில பேருக்கு சப்மிட் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா 2-3 தடவை ட்ரை பண்ணுங்கள். அந்த சப்மிட்டை டச் பண்ணிக்கிட்டே இருங்க, ஆகிரும். சரியா? ஒரு சின்ன சின்ன எரர் இஷ்யூவாக இருந்தாலும் உங்களோட சைடு இருந்தாலும் அது சரியாகிரும். சில பேருக்கு என்னால் சப்மிட் கொடுக்கவே முடியலை, அஃபிஷியல் சைடு எரர்ன்னு சொல்லி வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது உங்களோட க்ரோம் ஹிஸ்ட்ரியை டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஒரு 30 நிமிடம் வெயிட் பண்ணி நீங்கள் மறுபடியும் வேலை பாருங்கள், உங்களுக்கு சரியாயிரும். இதுதான் சரியான முறையில் நம்ம பார்க்குறது. இப்போது அது சரியான முறையில் வீடியோ பாருங்கள், தெளிவான முறையில் வேலையை கற்றுக்கோங்க. நன்றி உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.